அப்ப கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய போதனையிலே நாங்கள் கவனிப்போம். ஒரு கன்னத்தில் அடித்தால் மறு கன்னத்தை கொடு என்று சொன்னது எழுதி இருக்குதா இல்லையா பைபிள்ல? இயேசுவுக்கு கன்னத்தில் அறைந்தார்கள் என்று சொல்லி யோசிச்சு பாருங்க. நாங்கள் நீங்களும் ஆண்டவருடைய பிள்ளைகளாக வாழ்கிறது, ஆண்டவருடைய சாட்சியை காத்துக்கொள்வது, பிரசங்கம் பண்ணுவது சவாலான காரியம் என்பதை மறந்து போகக்கூடாது. வேதத்தில் தெளிவாக எழுதி இயேசு கிறிஸ்துடைய கன்னத்தில் அறைந்தார்கள். இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? ஒரு கன்னத்தில் அடித்தால் மறு கன்னத்தை கொடு என்று சொன்னார். பிரியமானவர்களே, அவர் அந்த காரியத்துக்கு முகம் கொடுத்தாரா இல்லையா? தேவஜனமே, ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நானும் நீங்களும் எங்களை துன்பப்படுத்துகிற, எங்களை அவமானப்படுத்துகிற, எங்களை நிந்தைக்குட்படுத்துகிற, எங்களை பரிகாசம் பண்ணுகிற ஜனக்கூட்டங்கள் மத்தியில தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நானும் நீங்களும் எங்களுடைய தேவனை விசுவசிக்கிறவர்களாக இருக்கிறோம். என்னுடைய தகப்பன் எல்லாருக்கும் தகப்பன் என்கின்ற சத்தியத்தை நாங்கள் புரிந்து கொள்கிறவர்களாக இருக்கிறோம். அதனால தீமைக்கு தீமை செய்யாதபடி நானும் நீங்களும் யாவரோடும் சமாதானமாக இருக்கும்படி, ஜாக்கிரதையாக இருக்கும்படி பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். அவருடைய வார்த்தைக்கு நேராக ஆயுதமாகும். யோவான் 1:11-12 கவனிப்போம். அவர் தமக்கு சொந்தமானதில்லை வந்தார். சரி, அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களால் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனையோ பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். நீங்கள் பார்க்கின்ற காரியம், இயேசு கிறிஸ்துவின் சொந்தக்காரர் யூதர்கள், மற்றவர்கள் புறஜாதிகள். ஆனால் யூதர்கள் புறஜாதிகள் என்று கடுமையான சட்டம் எல்லாம் கொடுக்கப்பட்டது உண்மை. நியாய பிரமாணத்தில் எல்லாம் சொல்லப்பட்டது உண்மை. ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய ரத்தம் சிந்துதலின் மூலம், தம்மை தாமே பலியாக ஒப்பு கொடுத்ததன் மூலம் இப்ப புறஜாதிகள் இல்லை, யூதர்கள் இல்லை, எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறார்கள். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். ஆமே. அதனாலதான் ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவனுடைய உண்மையான ஒரு ஆவிக்குரிய சபையில எந்த விதமான வேறுபாடுகளும் ஏற்ற தாழ்வுகளும் இருக்க முடியாது. அதுதான் இங்கே நாங்கள் பார்க்கின்ற காரியம். முந்தைய யூதர்கள் புறவினத்தாரோடு சேர மாட்டார்கள், புறவினத்தாரோடு பேச மாட்டார்கள், திருமணம் செய்ய மாட்டார்கள். ஆனால் இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்பட்ட பிள்ளைகளை இயேசு கிறிஸ்து பிதாவினுடைய பிள்ளைகளாக்கினார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். இதுதான் நாங்கள் கவனிக்க வேண்டிய காரியம். மத்தேயு 5:38-39 கவனிப்போம். கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல் என்று உரைக்கப்பட்டதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம். ஒருவன் உன்னை வலது கன்னத்தில் அறைந்தால் அவனுக்கு மறு கன்னத்தை திருப்பிக் கொடு. அப்ப கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய உபதேசம் யூதர்களுக்கு விகற்பமாயிருக்கிறது, வித்தியாசமாயிருக்கிறது, ஏற்றுக்கொள்ள முடியாத சூழ்நிலையில் இருக்கிறார்கள். கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல் என்று உரைக்கப்பட்டதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், தீமையோடு எதிர்த்து முந்தைய பார்த்தார்கள். ஒரு பிரச்சனை வந்தால் அந்த பிரச்சனையை அதோட முடிச்சு விடுவான். இல்லாவிட்டால் குடும்பங்களும் சண்டை பிடிக்கும், வம்சமும் சண்டை பிடிக்கும், கோத்திரமும் சண்டை பிடிக்கும். அதனாலதான் அங்கே கை இழந்தால் கையை வெட்டி போடும், கால் இழந்தால் காலை வெட்டி போடும். எங்க நாங்கள் பார்க்கின்ற காரியம், அதுக்கு அதிகமாக செய்யக்கூடாது, ஜீவனை எடுத்து விடக்கூடாது. அதனால ஓகே, அதுக்கு அது முடிஞ்சது. அதுக்கப்புறம் பிரச்சனை வளரக்கூடாது, உயிர் எடுக்கக்கூடாது. அதனாலதான் அங்கு அந்த சட்டம் இருக்கிறதை நாங்கள் பார்க்கின்றோம். ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகின்றார், அதை விடுங்க, அதையும் விடுங்க, விட்டு தள்ளுங்க. பிரச்சனைகளில் இருந்து
நீங்க என்ன செய்யணுமா? தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம் என்று சொல்றதை நாம பார்க்கலாம். தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம். இயன்றவரை நாங்கள் எங்களுக்கு பல் உடைகிறது, ஒருத்தன் உடைக்க போறான் எஸ்கேப் ஆகிவிடும். தீமையோடு என்ன செய்ய வேண்டாம்? எதிர்த்து நிற்க வேண்டாம். உங்களை குறித்து இல்லாத பொருளாதை பேசுகிறார்களா? உங்களை குறித்து வேறுபாட்டுகள் பேசுகிறார்களா? உங்களை கோபப்படுத்துகிறார்களா? எஸ்கேப். தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டும். இந்த அறிவு நமக்குள்ள இருந்தால், பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருப்பாரா இருந்தால், நானும் நீங்களும் தேவனுடைய ஞானத்தோடு நடந்து நாங்கள் இவைகளில் இருந்து தப்பித்துக் கொள்ள முடியும். பிரியமானவர்களே, இதுதான் நாங்கள் இந்த இடத்துல பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிற காரியம். யாத்திராகமம் 21, 23, 24, 25 கவனிப்போம். வேறே சேதம் உண்டானால் ஜீவனுக்கு ஜீவன், கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல், கைக்கு கை, காலுக்கு கால், சூட்டுக்கு சூடு, காயத்துக்கு காயம், தழும்புக்கு தழும்பு, பலி கொடுக்க வேண்டும். ஆகவே இங்கு நாங்கள் ஆண்டவர் சொல்லுகிற காரியம், அதற்கு மிஞ்சி செய்திடாதீங்க. ஆனா நாங்கள் பார்க்கின்ற ஒரு காரியம் இருக்கிறது, ஒரு ஆபத்தான விஷயங்கள். இங்க நாங்கள் பார்க்கின்ற காரியம், ஒரு சின்ன சம்பவத்துக்கு பெரிதாக பழி வாங்கக்கூடாது. ஒருதன் அடித்துட்டு போனால் ஒரு குடும்பமே வந்து இவனை கொண்டு விடக்கூடாது, அல்லது இந்த குடும்பத்தை கொண்டு விடக்கூடாது. அதற்காக லிமிட் பண்ணப்பட்டிருக்கிறது. இந்த ஓகே பல்லை அடிச்சுட்டானா ஓகே பல்ல விட. ஆனால் நாங்கள் பார்க்கின்ற காரியம், ஆண்டவர் ஏனென்றால் அந்த காலத்தில் மனுஷர்களுக்கு படிப்பறிவு கிடையாது. மனிதர்கள் எல்லாம் குடும்ப பழக்க வழக்கங்கள்ல இருந்து அவைகளை பின்பற்றி வருகிறவர்கள். அவர்களுடைய சுபாவங்கள் எல்லாம் அவர்களுடைய மூதாதையர்களுடைய சுபாவங்களை சேர்ந்தவர்கள். அதனாலதான் இங்கு அங்கே வரையறுக்கப்படுகின்றது, எல்லை போடப்படுகின்றது. ஓகே, இந்த பிரச்சனை நடந்துட்டுதா, ஓகே அதுக்கு பதிலாக இது முடிஞ்சது, ஃபினிஷ். பிரச்சனையை முடிக்கிறதுக்காக அங்கே இந்த காரியம் நடக்கிறது. இந்த சட்டம் கொண்டு வந்ததை பார்க்கும். இல்லாட்டி நம்ம யோசிக்கலாம், கர்த்தர் ஏன் இப்படி கொண்டு வந்தார் யோசிக்கலாம். ஏன் அந்த காலத்தில் மன்னிப்பை குறித்து பேசலேன்னு யோசிக்கலாம். அவ்வளவு கடுமையான மோசமான மனிதர்களாக அவர்கள் மத்தியிலே ஊழியம் செய்த மோசையை குறித்து நாங்கள் சிந்திக்க ஒரு பிரியமானது. அதனாலதான் ஆண்டவர் அந்த ஜனங்களை தண்டிக்கிறதை நாங்கள் பார்ப்போம். மோசே கண்டி பேசுகிற ஒரு நல்ல உள்ளம் படைத்த உள்ளம் கொண்ட ஒரு ஊழியக்காரனாக இருக்கிறத நாங்கள் சரி. பல்லா கண்ணா, பல்ல விளக்குறதா கண்ணை விளக்குறதா பெரிய விஷயம். கண்ணை விளக்கு போறது விளையாட்டு. ஒருத்தர் இடிச்சு பல்லு இல்லாம போனா ஓகே சரி, ஒரு இதான் சாப்பிட்டேன்னு சொல்லி கோனிட்ட போய் ஒரு கோல்டு வேண்டி பவுன் பல்லு கட்டி போட்டு வரலாம். இங்கே பாருங்க, கண் கூட என்ன செய்யுது. எனக்கு தெரிஞ்ச ஒரு உறவினரோட இன்னொரு நாட்டில் என்னத்தையோ பறிச்சு கொண்டு போன திருடனத்தை இருந்து கையை படிச்ச இடத்துல கண்ணுக்கு கத்தியாக குத்தி கடிச்சது. பாருங்க, கண்ணை இழந்து போனால் எவ்வளவு பெரிய இழப்பு அல்லவா. அதனால இங்க நாங்கள் பார்க்கின்ற காரியம், எங்களுடைய வாழ்க்கையில இயேசு கிறிஸ்துவினுடைய போதனை மிக முக்கியமான. இயேசு கிறிஸ்து பழி வாங்கும்படி யாருக்கும் சொல்லல. அவர் மன்னிக்கிறதை பற்றி தான் தொடர்ந்து பேசிக்கொண்டிருந்தார். அவர் மன்னித்து சிலுவை மரணத்தில் கூட அவர் பிதாவிடத்தில் அந்த ஜனங்களுக்காக மன்னிப்பு ஜெபத்தை தான் எடுத்தார். பிரியமானவர்கள், எவ்வளவு ஆபத்தான ஒரு காரியம். அதனாலதான் இங்கே அந்த கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் அங்கே போதிக்கப்படுகிறத நாங்கள் பார்க்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இவங்க சிலுவையில் அறைந்து கொள்ளுற அளவுக்கு அவர் அப்படி யாருக்காவது இடிச்சு பல்லுடையதா, அல்லது யாருக்காவது குத்தி கண்டில்லாம போனதா, அல்லது ஆளுடைய ஜீவனையாவது எடுத்தாரா? சிலுவையிலே அறைந்து இயேசுவை கொலை செய்தார்களே. இயேசு கிறிஸ்து எத்தனை பேரை உயிரோடு எழுப்பினார்? முதலாவது இங்கால இருக்கிறது ஜீசஸ். 3 பேர் மாத்திரமல்ல, 3 பேர் மாத்திரமல்ல. அவரது சிலுவை மரணத்தின் பொழுது அவர் பிதாவிடத்திலே ஆவியை கொடுத்த பொழுது நிலம் அதிர்ந்தது, கல்லறைகள் திறவுண்டு, பரிசுத்தவான்கள் நகரமெங்கும் காணப்பட்டார்கள். கரங்களை தட்டி இயேசுவை மகிமைப்படுத்துவோம். ஆமென்.
ஜீவனை எடுக்கிறவர் அல்ல. எங்களுடைய தேவனை வச்சு செய்கிற சூழ்நிலை செய்யலாம், செய்கிறது இல்லை. அவர் ஜீவனை தருகிற தேவன் பிரியமானவர். பைபிள்ல 10 பதிவுகள் இருக்கிறது. எலியா ஒரு ஆளை உயிரோடு எழுப்பினார். எலிஷா அதுக்கு ரெண்டிப்பாக ஒன்று உயிரோடு எழுப்புகிறார் ஒருவர், அவற்றை எலும்புபட்டு அவர் மரித்து அவற்றை எலும்புபட்டு ஒரு ஆள் பாருங்க எப்படி என்று. பீட்டர் ஒரு ஆளை உயிர்ப்பிக்கிறார். பவுல் பிரசங்க நேரம் விழுந்து செஞ்சு போனான். அப்படியான பிரசங்கிகளுடைய சேர்த்துக்கு வரணும். அப்படி எப்படி நேரம் பிரசங்கம் பண்ணவா? ஓகே, அப்ப நாங்கள் பார்க்குற விஷயம், தேவனுடைய ஊழியர்களோ அல்ல தேவனுடைய ஊழியங்கள் ஜீவனை தருகிறதுக்குத்தான் இருக்கணும் பிரியமானது. அனனியா சபிரான கதை சொல்லக்கூடாது. ஜீவனை தருகின்ற காரியங்கள் இருக்கும். இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுப்பின இயேசு கிறிஸ்து, மரித்தவர்களை உயிரோடு எழுப்பின இயேசு கிறிஸ்துவுக்கு அவர்கள் அந்த பரிசு மரணம். யோசிச்சு பாருங்க, எவ்வளவு ஒரு நல்ல விஷயங்களை பிரசங்கித்த போதித்த அவர்களை பொறுத்தவரையில் ஒரு ஆன்மீக தலைவர் ஏற்படி செய்தார். அந்த ஜனங்கள் அந்த அளவு பிசாசினாலே கட்டப்பட்டிருந்தார்கள். அந்த அளவு தங்களுடைய மார்க்கம் மதம் என்று பார்த்தார்கள் பிரியமானவர்களே. அதனாலேதான் ஜீவனை தந்த இயேசு கிறிஸ்துவுக்கு அவர்கள் மரணத்தை பரிசாக அளிக்கிறது நாம் பார்க்கிறோம். கவனிப்போம். மத்தேயு 26. அப்பொழுது அவருடைய முகத்தில் துப்பி அவரை குட்டினார்கள். சிலர் அவரை கன்னத்தில் அறைந்து, கிறிஸ்துவே, உம்மை அடித்தவன் யார்? அதை ஞான திருஷ்டியினால் எங்களுக்கு சொல்லும் என்றார்கள். இயேசு கிறிஸ்துவை 2 நாளைக்கு முதல் நாள் தான் அவர்கள் என்ன செய்தார்கள்? 4-5 நாளுக்கு முதல் ஞாயிற்றுக்கிழமை கொண்டாடுவார்கள். ரோசானா ஞாயிறு பெரிய வியாழன் விசாரணை நடக்கிறது இரவிரவாக. சில நாட்களுக்கு முன்னதாகத்தான் ராஜா எருசலேமிலே வருகின்ற ராஜா கழுதை குட்டியின் மேலே வருகிறார், தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறி இருக்கு ராஜா என்று சொல்லி எல்லாரும் பாடல்களை படித்து துதித்து போற்றினார்கள். அப்படிப்பட்ட இயேசுவை ஒரு மனுஷன் விசாரிக்கிறதற்கு நிறுத்தி கன்னத்திலே அறைகிறதுன்றது ஒரு சாதாரணமான விஷயம் கிடையாது. கன்னத்திலே அறைகிறதுன்றது ஒரு மனுஷனை அவமானப்படுத்தும் ஒரு காரியம். ராஜா என்று சொல்லி ஆர்ப்பரித்த ஜனங்களுக்கு முன்பாக இவர்கள் எல்லாரும் இயேசுவை பிடித்து கொண்டு வந்து வைத்திருந்து விசாரணை நடத்தி கன்னத்திலே அறைகிறதை நாங்கள் பார்க்கிறோம். அடிச்சுட்டு என்ன கேட்கிறாங்க? கிறிஸ்துவே, உம்மை அடித்தவன் யார்? அதை ஞான திருஷ்டியினால் எங்களுக்கு சொல்ல. நான் அடிச்சது தெரியுமா? சொல்லும் பாப்போம் என்று சொல்லி அவரை கேட்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து அவங்க இப்படி இவ்வளவு பேருக்கு முன்னுக்கு அடிச்சு அவமானப்படுத்திக்குள்ள நாங்கள் யோசிப்போம், இயேசு கிறிஸ்து என்ன போதிச்சிருக்கிறார். கவனிப்போமா? வாசிப்போம். மத்தேயு 5:44-45. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். இப்படி செய்வதனால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராய் இருப்பீர்கள். அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணி நீதியுள்ளவர்கள் மேலும் அநீதியுள்ளவர்கள் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து யூதர்களையும் சரி புறஜாதிகளையும் சரி தம்முடைய சிலுவை மரணத்தின் மூலம் பிதாவுக்கு பிள்ளைகளாக்க போகிறார் என்ற காரியங்களை அவர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை என்றது உண்மை. இங்கு நாங்கள் பார்க்கின்ற காரியம், இயேசு கிறிஸ்து தெளிவாக ஒரு இயற்கையை குறித்து பேசுகிறார். சூரியன், மழை. இங்கு ஆண்டவர் சொல்லுகிற காரியம் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் சூரியனை உதிக்க பண்ணி நீதி உள்ளவர்கள் மேலும் அநீதி உள்ளவர்கள் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறார் என்றால், பிதாவை பொறுத்தவரையில் பூமியில் உள்ள சகல ஜனங்களும் அவருடைய பிள்ளைகள், அவரால் படைக்கப்பட்டவர்கள். அதனால்தான் நானும் நீங்களும் ரட்சிக்கப்பட்ட நானும் நீங்களும் மற்றவர்கள் ரட்சிக்கப்படாதவர்களை குறித்து அல்லது நாங்கள் சொல்கின்ற தேவனுடைய சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்களை குறித்து
குறித்து நாங்கள் கவலைப்படக்கூடாது, அவர்களை வெறுக்கக்கூடாது. எங்களுக்கு இந்த சத்தியம் தெரிந்திருக்க வேண்டும். எல்லோரும் உண்மையிலே தேவனுடைய பிள்ளைகள், அதை நாங்கள் மறக்கக்கூடாது. ஆகவே நாங்கள் பார்க்கின்ற காரியம், இயேசு கிறிஸ்து சொல்கிறார், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். இயேசு கிறிஸ்துவை போட்டு செய்யாத பாட எவ்வளவு எல்லாம் செய்தாங்க, அடிச்சாங்க, துப்பினாங்க, எவ்வளவு காரியங்களை செய்தாங்க. ஆண்டவர் பேசினது அவற்றை வாழ்க்கையில் நடக்குது. பிரியமானவர்கள், சும்மா இல்லை. பிரசங்கம் செய்கிறது சாதாரணமான காரியம் கிடையாது. மிகவும் பிரசங்கம் பண்ணுகிறார்கள், மிகவும் சாட்சிகளாய் வாழ்வதற்கு முயற்சி செய்து கொண்டே இருக்கோம். ஏனென்று சொன்னால் பிரசங்கம் பண்ணுகிறது தேவனுடைய வார்த்தை. அதன் மூலம் பிரசங்கம் பண்ணுகிற நான் அல்லது பிரசங்கம் பண்ணுகிறவர்கள் வாழ்ந்தையாக வேணும். இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையில மலை பிரசங்கத்திலே ஈஸியாக விளாசத்தளிக்கு போயிட்டார் என்று நான் நீங்கள் நினைக்க முடியாது. அவர் வாழ்க்கையிலே அதை சந்தித்தார். பிரியமானவர்களே, அவரை நிந்தித்தார்கள், துன்பப்படுத்தினார்கள், அவர் ஜெபம் பண்ணினார் என்று சொல்லி நான் நினைப்பேன். தேவஜனமே, எங்களுக்கு அடிப்படையான இந்த தெளிவான சத்தியத்தை நாங்கள் புரிந்து கொண்டால் இந்த கிறிஸ்டியானிட்டி, இந்த லைஃப் எங்களுக்கு ஈஸியாக இருக்கும் என்பதை மறக்கக்கூடாது. கவனிப்போம். ரோமர் 12:15-17. சந்தோஷப்படுகிறவர்களுடனே சந்தோஷப்படுங்கள், அழுகிறவர்களுடனே அழுங்கள், ஒருவரோடு ஒருவர் ஏக சிந்தையை உள்ளவர்களாய் இருங்கள், மேட்டிமையானவர்களுக்கு சிந்தியாமல் தாழ்மையானவர்களுக்கு இணங்குங்கள், உங்களையே புத்திமான்கள் என்று எண்ணாதிருங்கள், ஒருவனுக்கும் தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள், எல்லா மனுஷருக்கு முன்பாகவும் யோக்கியமானவைகளை செய்ய நாடுங்கள். சந்தோஷப்படுகிறவர்களுடனே சந்தோஷப்படுங்கள். சகோதரர்கள் கொண்டாட எல்லாரும் போங்க. ஆனால் ஞாயிற்றுக்கிழமை 2 மணிக்கு மறக்காது. சந்தோஷப்படுகிறது, கொண்டாட்டங்கள் போங்க, ஈடுபடுங்க, ஃப்ரெண்ட்ஸா இருக்கு. அவங்க அங்க தங்கின்ற கொண்டாட்டத்தில் என்ன பாட்டு போட்டாலும் நாங்க ஒன்றும் அதில் தலையிடக்கூடாது. சந்தோஷப்படுகிறவர்களே சந்தோஷப்படு. நாங்கள் எங்களை காத்து கொண்டா சரி. அழுகிறவர்களே அழுங்க. வேதனைகள் துன்பங்களோடு இருக்கிறவர்களை போய் விசாரிங்க, அதுல ஈடுபடுங்க, ஒரு ஆறுதல் கொடுங்க. ஒருவரோடு ஒருவர் ஏக சிந்தை உள்ளவர்களாக மேட்டிமையானவைகளை சிந்தியாமல் தாழ்மை உள்ளவர்களுக்கு இணங்குங்கள், உங்களையே புத்திமான்கள் என்று எங்களுக்கு தெரியும். சேர்ச் என்று சொன்னால் இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்டு வந்தால் யூதர்கள் என்று இல்லை, கிரேக்கர்கள் என்று இல்லை, புறஜாதிகள் என்று இல்லை, தேவ ஜனங்கள் எல்லாம் ஒரு வார்த்தை தான். தேவ ஜனம், கர்த்தருடைய பிள்ளைகள். அந்த உணர்வு நமக்குள்ள இருக்கணும். பிரியமானவர்களே, எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகள். ஒருவனுக்கும் தீமைக்கு தீமை செய்யாது. ஒரு மனுஷனுக்கும் நானும் நீங்களும் என்ன செய்யக்கூடாது? தீமைக்கு தீமை. இப்ப ஒரு மனுஷனுக்கு தீமை செய்யாம இருங்கன்னா எங்களால் ஏறும். ஏன் நாங்க சும்மா போறவனுக்கு காலால் அடிச்சு போட்டா போறோம் இல்லை. ஆனா தீமை செய்யறான், வேணுமென்று காலால் மிதிச்சுட்டு போறான் தெரியுது. ஆனா தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள் பிரியமானவர்கள். இதைதான் இங்கே சொல்லப்படுகின்ற பரிசுத்த ஆவியானுடைய வார்த்தை. நம்முடைய வாழ்க்கையிலே அன்றாடம் நமக்கு பிரச்சனை கொடுக்கிறவர்கள் எந்த மூலையில் இருந்தாவது இருந்து கொண்டுதான் இருப்பார்கள். அது எந்த சூழ்நிலைகளாக இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் பார்க்கிறார் என்றதை மறந்து போகக்கூடாது. தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள், எல்லா மனுஷருக்கு முன்பாகவும் யோக்கியமானவைகளை செய்ய நாடுங்கள். அதான் கொண்டாட்டத்துக்கு போனால் நான் நீங்களும் என்ன செய்யணும்? யோக்கியமான, அதாவது கர்த்தருக்கு பிரியமான சாட்சிகளாய் இருந்து விடுவோம். அதான் நீங்க சொல்லப்படுகிற காரியம். யோக்கியமானவைகளை செய்ய நாடுங்கள். எங்களுடைய வாழ்க்கையில எங்களை சுற்றிலும் இயேசு கிறிஸ்துவுக்கு கன்னத்திலே அரைந்து போட்டு யார் அடிச்சதுன்னு கேட்டாங்க. எங்களை சுற்றிலும் பாருங்க, இப்ப ஹவுஸ் வார்க் பேசிக்கிறோட வந்துட்டு என்னது மொபிங். மொபிங்னால என்ன மற்றாக்களை ஏளனம் பண்றதுக்கு இன்சூரன்ஸ் வந்துருக்கு. என்ன இன்சூரன்ஸ்? லாயர்கிட்ட போய் லாயர் வழக்கு போட்டு எங்களை பகுதி பண்ணிடுவாங்க. ரோட்டில் நாம் பேர்ல தமிழ்நாடு கூப்பிட்டாலும் நம்ம வழக்கு போடணும். ஒரு மனுஷனை
எப்படி என்றாலும் இழிவாக கருதுகின்ற நோக்கத்தோடு ஒரு வார்த்தையை பேசுவார்களா இருந்தால் வழக்கு போடலாம். இன்சூரன்ஸ் வந்துட்டு எல்லா ஹவுஸ் உடனே வந்துட்டு அல்லது ரெக்ஷன்ஸோட வந்துட்டு. ஆகவே நாங்கள் பார்க்கின்ற காரியம், ஆண்டவருடைய பிள்ளைகள் மற்றவர்களை அலட்சியம் பண்ணக்கூடாது. தேவனுடைய பிள்ளைகள் என்பதை மறக்கக்கூடாது. ரோமர் 12:18-19 கூடுமானால் உங்களாலான மட்டும் எல்லா மனுஷரோடும் சமாதானமாய் இருங்கள். பிரியமானவர்களே, பழிவாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறபடியால் நீங்கள் பழி வாங்காமல் கோபாக்கினைக்கு இடம் கொடுங்கள். அப்ப இங்க நாங்கள் பார்க்கின்ற காரியம், தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள் என்றால் பழி வாங்குறது அது கர்த்தருடைய வேலை. அதை விட்டுடுங்க. நீங்க மன்னிச்சுட்டு நானும் நீங்களும் மன்னிச்சுட்டு போய்கொண்டே போகணும். எங்களுக்கு தீமை செய்தால் அது அவர் பார்த்துக்கொள்வார். எங்களுக்கு விருப்பமா அவங்களுக்கு எல்லாம் அடி விழுந்து எல்லாம் சொப்பு நூறாக உண்மையான ஆண்டவற்ற பிள்ளைக்கு அது விருப்பம் கிடையாது. ஆனா அந்த காரியத்தை பார்த்துக் கொள்வது கர்த்தர். உங்களால் ஆன மட்டும் எல்லா மனுஷனும் சமாதானமாயிருக்கும். அப்ப ஆக்களை எல்லாரையும் பிடிக்கும், அவங்களுக்கு எல்லாரையும் பிடிக்கும் என்று கிடையாது. நாங்கள் யதார்த்தமாக பேசுவோம். எல்லாரையும் உங்களுக்கு பிடிக்குமா? பிடிக்காம இருக்கலாம். ஆனா சண்டை பிடிக்கும், சமாதானமா இருந்துட்டு போய்கொண்டே இருக்கும். அவ்வளவுதான் விஷயம். பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்ப கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய போதனையிலே நாங்கள் கவனிப்போம். ஒரு கன்னத்தை கொடுத்தால் மறுகன்னத்தை, ஒரு கன்னத்தில் அடித்தால் மறுகன்னத்தை கொடு என்று சொன்னார். எழுதி இருக்குதா இல்லையா பைபிள்ல? இயேசுவுக்கு கன்னத்தில் அறைந்தார்கள் என்று சொல்லி யோசிச்சு பாருங்க. நாங்கள் நீங்களும் ஆண்டவருடைய பிள்ளைகளாக வாழ்கிறது, ஆண்டவருடைய சாட்சியை காத்துக்கொள்வது, பிரசங்கம் பண்ணுவது சவாலான காரியம் என்பதை மறந்து போகக்கூடாது. வேதத்தில் தெளிவாக எழுதி இருக்கு. இயேசு கிறிஸ்துடைய கன்னத்தில் அறைந்தார்கள். இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? ஒரு கன்னத்தில் அடித்தால் மறு கன்னத்தை கொடு என்று சொன்னார். பிரியமானவர்களே, அவர் இந்த காரியத்துக்கு முகம் கொடுத்தாரா இல்லையா? தேவஜனமே, ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நானும் நீங்களும் எங்களை துன்பப்படுத்துகிற, எங்களை அவமானப்படுத்துகிற, எங்களை நிந்தைக்குட்படுத்துகிற, எங்களை பரிகாசம் பண்ணுகிற ஜனக்கூட்டங்கள் மத்தியில தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நானும் நீங்களும் எங்களுடைய தேவனை விசுவசிக்கிறவர்களாக இருக்கிறோம். என்னுடைய தகப்பன் எல்லாருக்கும் தகப்பன் என்கின்ற சத்தியத்தை நாங்கள் புரிந்து கொள்கிறவர்களாக இருக்கிறோம். அதனால தீமைக்கு தீமை செய்யாதபடி நானும் நீங்களும் யாவரோடும் சமாதானமாக இருக்கும்படி, ஜாக்கிரதையாக இருக்கும்படி பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். யாக்கோபு 2:13-14 கவனிப்போம். ஏனென்றால் இரக்கம் செய்யாதவனுக்கு இரக்கமில்லாத நியாய தீர்ப்பு கிடைக்கும். நியாய தீர்ப்புக்கு முன்பாக இரக்கம் மேன்மை பாராட்டும். என் சகோதரரே, ஒருவன் தனக்கு விசுவாசம் உண்டென்று சொல்லியும் கிரியை இல்லாதவன் ஆனால் அவனுக்கு பிரயோஜனம் என்ன? அந்த விசுவாசம் அவனை ரட்சிக்குமா? கிருபையினால் விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். ஏன் விசுவாசம் ரட்சிக்குமான்ற கேள்வி தேவஜனமே. தேவன் மேலே இருக்கிற விசுவாசம் நாங்கள் அதை வாழ்நாளில் அதை காட்டாவிட்டால் அது எங்களை ரட்சிக்காது. அதுதான் இங்கே காண்பிக்கப்படுகின்ற காரியம். நாங்கள் இரக்கம் செய்ய வேண்டும். இரக்கம் செய்யாதவனுக்கு இரக்கமில்லாத நியாய தீர்ப்பு இருக்கிறது. பிரியமானவர்கள், நான் 1000 மடங்கு அதை நம்புகிறேன். ஏனென்றால் என்னை கொண்டு வந்து 3 மாதங்களாக ஒரு சாப்பாடு, சோறு, சம்பளம் தான், அடியும் சித்திரவதையும் விசாரணை. ஆண்டவரிடம் 1 மாதத்தில் நினைக்கிறேன், 1 மாதம் முடி 5 மாசம் போலீஸ் கஸ்டடியில் இருந்தனா ஒரே அடியும் உதயம் சித்திரவதை. முழங்கால இருந்து ஜெபம் பண்ணினேன். ஆண்டவர் பைபிளில் வாசிக்க உதவி செய்தார். நான் நினைக்கிறேன் 105வது சங்கீதம். ஆண்டவர் உன்னை கைது செய்த அதிகாரிகள் உண்மையில் இறங்கும்படி செய்வேன் என்று சொல்லி சொன்னார். அந்த வசனத்தை வாசித்து நான் கண்ணீரோடு அழுது கொண்டு இருக்கிறேன். நான் நம்பினேன், ஏற்றுக்கொண்டேன். ஏனென்றால் நான் முன்பும் பலருக்கு இரக்கம் செய்திருக்கிறேன். மரணத்துக்கு நியமிக்கப்பட்டவர்களை நான் விடுவிக்கும்படி நான் இரக்கம் பாராட்டி இருக்கிறேன். பிரியமானவர்கள், அதனால
அந்த நிமிஷம் அந்த பைபிள் வாசித்து முடிச்சு நான் அழுது கொண்டு இருக்கக்குள்ள என்னிட்ட வந்தாங்க. முதல் என்னை அடித்து சித்திரவதை செய்கிற அந்த அதிகாரி 2 கையும் எடுத்து என்னை கும்பிட்டார். அதற்கு பிறகு மிச்சம் 2 மாசம் அவர் ஒவ்வொரு நாளும் கால மேல அடித்து சித்திரவதை செய்து விசாரணைகள் பல்வேறு குழுக்கள் வந்து விசாரணை செய்தாலும் ஒவ்வொரு நாளும் இரவு வேலை முடிஞ்சு போயக்குள்ள என்னை இந்தியாவுக்கு வந்து கைது செய்து கொண்டு வந்த அதிகாரி 2 கையும் எடுத்து கும்பிட்டு 2 மாசமாக ஒவ்வொரு நாளும் செய்தார். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமா? இரக்கம் கிடைக்க செய்வார். பிரியமானவர்களே, தேவன் நாங்கள் மற்றவர்களுக்கு இரக்கம் செய்யுங்க. சாப்பாடு இல்லாமல் யாராவது இருந்தா கொடுங்க. தேவை ஜனம் அப்படின்னா என்ன? குடிலுக்கு போடுறது ஸ்வேட்டரை கேட்டால் சட்டை கொடு. தேவை ஜனம் ஆண்டவருடைய பிள்ளைகள் நானும் நீங்களும் கிறிஸ்துவனுடைய வார்த்தைப்படி நடப்பதுதான் கிறிஸ்துவின் சிந்தை. அது இல்லாமல் பேருக்கு நானும் நீங்களும் ஆண்டவருடைய பிள்ளை என்று வாழ்ந்து பிரயோஜனம் இல்லை. வெறும் விசுவாசம் ஒன்றுக்கும் உதவாது. அது என்ன செய்ய வேணுமா? கிரியை செய்ய வேண்டும், செயல்படுத்த வேண்டும், அள்ளி கொடுக்க வேண்டும், அல்லது ஏதாவது செய்ய வேண்டும், மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும், மற்றவர்களுக்கு இரக்கம் பாராட்ட வேண்டும். ஒவ்வொரு நாளும் பட்டினியோடு சாகிற ஜனங்கள் உலகம் இருந்து கொண்டுதான் இருக்கிறார். தண்ணீருக்காக அழைத்து திரிகிற ஜனங்கள் இன்றைக்கும் எங்களுடைய வடக்கு கிழக்கிலே இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். இலங்கை முழுக்க இருக்கிறோம். நாங்கள் நினைச்சோம் பிரச்சனை முடிஞ்ச உடனே எல்லாம் ரோட்டுகளை போட்ட உடனே நினைச்சோம் மக்கள் மகிழ்ச்சியா இருக்கிறாங்க. எத்தனையோ கிராமங்கள்ல குழாய்க்கிணறு அடிக்க போனா தான் தெரியும் அவங்க 5 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர் குடிக்கிற தண்ணி எடுக்க போறாங்க என்று சொல்லி அப்பதான் தெரியும். பிரியமானவர்கள், நாங்கள் இரக்கம் செய்கிற பிள்ளைகளா இருப்போம். எங்களுடைய குடும்பங்களுக்கும் எங்களுடைய சந்ததிக்கும் ஆண்டவர் இரக்கம் செய்வார், மறக்கக்கூடாது. யோவான் 1:11-12 கவனிப்போம். அவர் தனக்கு சொந்தமானதிலே வந்தார், அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அப்ப நாங்கள் எழுந்திருப்போம் ஆண்டவருடைய சமூகத்தில் நாங்கள் பார்க்கின்ற காரியம், அவரை விசுவாசம் உள்ளவர்களாய் ஏற்றுக்கொண்டவர்கள் ஜீசஸ் ஏற்றுக்கொண்டவர்கள் என்ன செய்யணுமா? அவருடைய வார்த்தையின்படி நடப்பார்கள். அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்தார். ஆகவே தேவஜனமே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நாங்கள் ஏற்றி விசுவாசித்திருக்கிறபடினால் தான் சபையிலே இருக்கிறோம். ஆனால் அவருடைய வார்த்தையை நானும் நீங்களும் பின்பற்றும்படி பரிசுத்த ஆவியானவர் நம்மை அழைக்கிறார். நானும் நீங்களும் நடைமுறை வாழ்க்கையிலே போதித்து விட்டு போகலாம். ஒரு கண்ணத்தில் அடைந்தால் மறு கண்ணத்தையும் கொடு என்று சொல்லலாம். ஆனால் எங்களுக்கு அந்த சூழ்நிலை வரும் பொழுது நாங்கள் எப்படி வாழ்கிறோம்? எங்களுக்கு ஒருவன் தீமை செய்யும் பொழுது நாங்கள் அவைகளை விட்டுவிடு, மன்னித்து விடு என்று சொல்லலாம். ஆனால் எங்களுக்கு அது நடக்கும் பொழுது நானும் நீங்களும் என்ன செய்கிறோம்? ஆகவே இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறோம்னா அவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டு நடக்கும் பொழுதுதான் அந்த விசுவாசத்தை கிரியையிலே காண்பிக்கிறோம், தேவனுடைய பிள்ளைகளாக வாழ்கிறோம். அந்த வார்த்தையின்படி நாங்கள் ஒப்பு கொடுத்து நம்முடைய வாழ்க்கையிலே நாங்கள் ஒரு விஷயம் ஜெபம் பண்ணுவோம். நன்றி ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய சமூகத்தில் இருக்கிற பிள்ளைகளை தீமைக்கு மேலே தீமை யாராவது செய்து கொண்டிருப்பார்களா இருந்தால் ஆண்டவரே, ஐயா நம்முடைய பிள்ளைகளை காத்துக் கொள்ளும்படி மன்றாடுகிறோம் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளை யாராவது துன்பத்தின் மேலே துன்பப்படுத்துகிறவர்களா இருந்தால் இயேசுவின் நாமத்தினாலே அந்த கட்டுக்களை இருந்து அந்த நுகத்திலே இருந்து பிள்ளைகளை நாங்கள் விடுதலையாக்குகிறோம் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளுக்கு நெருக்கடி மேலே நெருக்கடி யாராவது கொடுத்து கொண்டிருப்பார்களா இருந்தால் இயேசுவின் நாமத்தினாலே அந்த நுகம் முறிந்து போவதா. உம்முடைய பிள்ளைகள் எல்லாரையும் காத்துக் கொள்ளும்படி மன்றாடுகிறோம் ஆண்டவரே. நாங்கள் எல்லாரையும் மன்னிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு விரோதமாய் சிந்தித்தவர்கள் செயல்பட்டவர்கள் எல்லாரையும் நாங்கள் மன்னிக்கிறோம் ஆண்டவரே. நம்முடைய சமூகத்திலே நம்முடைய விசுவாசத்தை கிரியையிலே காண்பிக்க விரும்புகிறோம் ஆண்டவரே. நம்முடைய புத்திரர் என்பதை மீண்டும் நாங்கள் உடைய சமூகத்திலே அறிக்கை பண்ணுகிறோம் ஆண்டவரே. இயேசுவே சிந்தின பரிசுத்த இரத்தத்துக்காய் நன்றி, எங்களை மீட்டுக் கொண்டதுக்காய் நன்றி. நம்முடைய சமூகத்தில் நிற்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தினால் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். வந்து பாருங்கள்.
ஆசீர்வாதம் நிரம்பி வழிந்தோடும். Come and see. நம் கண்ணீர் யாவையும் இயேசு துடைத்திடுவார். உடைய தேவன் எழுந்தருள்வார். J. Mission Church, Mosüslistraße 32, 6032 Emmen, Luzern. Halleluja, Halleluja, அவருக்கே மகிமை. Halleluja, Halleluja, அவருக்கே கனம். Halleluja, Halleluja, அவருக்கே துதிகள். Halleluja, Halleluja, அவருக்கே புகழ்ச்சி. உடைய தேவன் எழுந்தருள்வார். எனக்காக யுத்தம் பண்ணுவார். உடைய தேவன் எழுந்தருள்வார். எனக்காக யுத்தம் பண்ணுவார்.